ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுறேன்? சிக்கன் பிரியாணி தான் செய்கிறேன். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் கொட்டிட்டேன், இது 2வது கிளாஸ். இந்த 2 கிளாஸ் அரிசியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். நல்லா பொரியுது. இப்போ அது கூட தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பொடி புதினாவும் ஒரு பொடி கொத்தமல்லியும் போடலாம். இதை நல்லா வதக்கிப்போம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா புதினா நல்லா வதங்குது வெங்காயத்தோட. இப்போ அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நல்லா மசாலா இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துப்போம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இதில் மசாலாவில் நல்லா வதங்குது. 50 ml தயிர் ஊற்றிப்போம். இது நல்லா இப்போ கிண்டி விடுவோம். தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மசாலாவோட கறி நல்லா வேகட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா அரை வேக்கிற கறி வந்துருச்சு. இப்போ இது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கிளாஸால் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம். இப்போ அதாலே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம இதிலே கரெக்டாக தண்ணி வேறு ஊற்றிட்டோம். 10 நிமிஷம் வேறு ஊற வச்சுட்டோம். அதனால் தண்ணி இல்லாமல் சேர்த்துப்போம்.
பாருங்க அரிசி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு வேக வைப்போம். நல்லா தண்ணிலாம் வற்றிடுச்சு. நல்லா அரை வேக்காடு நல்லா சாதம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தம்மு போட்டுக்கலாம். தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சு வெயிட்டு வச்சு தான் தம்மு போட போகிறேன். இப்போ தம்மு போட்டுக்கலாம். இப்போ தம்மு தான் போட போகிறேன். பாருங்கள் அரை வேக்காடு நல்லா சாதம் வெந்துருச்சு. இப்போ தம்மு போட்டால் கரெக்டாகிடும். தம்மு போட்டாச்சு. அது மேலே கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் தூவி இருக்கிறேன். இப்போ அது மேலேயே கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு இதை மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுருவோம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மில் போட்டு இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள் ஆவி பறக்குது. நல்லா சூப்பராக அதாவது சாதம் பொலன்னு இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வெங்காய பச்சடிக்கு வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நல்லா செருவாக அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 150 தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 150 தயிர், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த நல்லா தயிரோடு போய் வெங்காயம் நல்லா சேரும். நல்லா பிசைஞ்சிப்போம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டே இப்போ இது நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க.